பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டுருக்குது, சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்சது உடனே எனக்கு சால்வை அணிவிச்ச அன்னை சிதம்பரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எங்களுடைய பெரிய நன்றி, முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்னே. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினா, அது குமாரனை காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சிதம்பரம் அண்ணே படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலைங்கண்ணே. இன்னைக்கு இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம், சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன், தமிழ்நாடு போகிறேன் அப்படின்றது இந்த படத்துக்கு மிகப்பெரிய மரியாதைனே. உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புறேனே. அத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க நான் நம்புறேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இங்கே வந்திருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சிவா சார் சாரி சார், அண்ணே சிவாண்ணே ரொம்ப ரொம்ப சாரிங்கண்ணே. நீங்கள் ரொம்ப நேரமாச்சு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க, மன்னிக்கும் அண்ணே. சார் சாரி சார். சிவாண்ணே எந்த சூழலும் நான் எல்லா இடத்துலையுமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்பு வலிக்கு என்னை இருக்க கட்டி பிடிச்சிடுவார். நான் ஏதாவது பேசினேன்டா பேசவே முடியாது, அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிடுவார். ஒரு நிமிஷம் நல்லா இருப்பா தம்பி, நீ நல்லா இல்லாமல் யாரா நல்லா இருப்பா, நல்லாரான்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறைய விஷயங்கள் சார். இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்கோங்க சார். எல்லாருமே உங்கள் ஃபேமிலி எல்லாரும் எந்த குறையில்லாமல் இருக்காங்க சார். 1 மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கண்டா, உங்கள் அணுகுமுறையை பார்த்தாங்கண்டா, இவ்வளவு மரியாதை இருக்கணுமா எல்லாத்துக்கும். இவர் மேலே இவர் கீழே இல்லையா, இவர் டேரக்டர் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல. ஆமா இல்ல, எல்லாருமே ஒன்று தானே. எதுக்கு இப்படி கத்தணும்? இப்ப நிறைய விஷயத்துல உங்க மூலமாக சார் நான் சினிமாவில் நான் பார்த்தேன். அதே நேரத்தில் என்னோட படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவீங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்ட்ல முடிகிற வாழ்த்து இல்லை சார், அது பல மைல் தூரம் அது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் சார். அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ணே பாண்டியராஜ் அண்ணே, அது எப்பவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி. நான் அண்ணேன்றதை முழுசா நான் சொல்றேன். கண்டிப்பா அது ஒரு சில பேர்ல முதல் பேரா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க எப்பவுமே. அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்க கேடி பிளாக் விளையாடுறாங்க, அவங்களுக்குள்ள வந்தீங்க, உண்மைதானே. அந்த நேரத்திலோட டக்குனு ஒரு சைக்கிள் ஒரு கலர் சட்டையா ஒருத்தர் வித்துக்கிட்டு போயிட்டு இருந்தாப்புல. ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு சட்டை 70 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அப்போ கூட இருக்கிற சொல்லி சார் விமல் பெரியவர் தான் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்க, நல்லாவா இருக்கான், இது அந்த படத்துக்குடா, கண்டிப்பா வரும்போது அழைப்பு பேசாம அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி கார்ல வச்சுட்டு விமல் கூட, ஏங்க இருங்க பேசாம இருங்க, கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போம்ங்க, உங்க நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன். ஆனா அதே மாதிரி சொன்னோன்னு சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்ன ஆளு நல்லா இருக்கும், ஓகே சரி அந்த காஸ்டியூம் மாற்றிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்க கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களோட செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. என்னோட குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கிட்ட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்த் கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட, ஏதாவது இடத்துல வரப்ப பாண்டராஜன் டைலாக் பார்த்தியா, ஒரு சீனே இல்லாம ஒரு டைலாக்ல ஒரு சீன் வரும், அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன் சார், இந்த இடத்துல பார்த்தியா பாண்டராஜன் டைலாக் ஒன்று வருது, அந்த மாதிரி வச்சிரு தம்பி அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனக்கப்போ அந்த டைலாக் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்க படத்தை நிறைய நான் பார்க்க முடியுங்க. அவளோட ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு உங்களோட ரெஃபரன்ஸ் நீங்க இருப்பீங்கன்னு நம்புறீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே எப்பவுமே ஒரு 16 வருஷமா இருந்திருக்கோம் 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளரா இந்த இடத்துல வந்து நீங்க நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சினே. அதே நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுக்கும் ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு எவ்வளவோ படம் போட்டு எத்தனையோ பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்க. ஒரு படத்தை அவங்க நினைச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனா அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்போது யாரும் கரெக்டாக சொல்லவே முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்ப நினைச்சா கூட அந்த ஏதோ ஒரு சூழல தள்ளி போயிடும். அப்படி இருக்கப்ப ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டயத்துல ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எங்களை விட சிவானி அவர்களுக்கு மாதிரி தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்துல ஆமா, அது நீங்க பின்னாடி எவ்வளவு கஷ்டப்பண்ணி அது எங்களுக்கு தெரியல. ஆனா முன்னாடி ஒரு படத்தை சொன்ன நேரத்துக்கு கொண்டு நிப்பாட்டுறீங்க, வாழ்த்துக்கள்ங்க. கருடன் மாதிரி இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமா அது நினைக்கிறேங்க. நன்றிங்கண்ணே.
அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையா இருக்குப்பா எங்க மனசுக்குள்ள. நீங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளவு பெருமைப்பா. இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்க ஒவ்வொரு படமும் கமிட் பண்றப்ப ஏதோ ஒரு விஷயத்த சும்மா அப்படி பண்ண மாட்டீங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாரா, அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் நீங்க ஒத்துக்கிறீங்க. அப்ப அந்த கதை உங்களுக்கு பிடிச்சி போன்னு சொன்ன உடனே நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அப்ப அவர் கதை கேட்டாருன்னு தம்பி சொன்னப்ப இல்ல கதை கேட்டாரு அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்ப அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வரும்னு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு ஒரு நடிகனா வந்துட்டோம்ல, நடிகனா மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்க மூலமா நான் கத்துக்கிட்டேன்ப்பா. அதை தவிர நீங்க எதுவுமே இல்லைன்னு சொல்வீங்க. இல்லைங்கப்பா 10 மணி ஆச்சு சாரி பண்ண வந்து கெட்ட வந்து நிற்பா, அதெல்லாம் இல்லப்பா. நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா. நம்ம அவ்வளோதான்ப்பா. நம்ம நடிகர்ப்பா. பிள்ளைங்க சுதந்திரக்கூடாதுல்ல. நம்மளை கூப்பிடுப்பா. அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது. அதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாதுப்பா. அதெல்லாம் இப்ப நல்ல பிள்ளைங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணிருப்பாண்டு ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் உங்களை இன்னும் வச்சிருக்கப்பா. இன்னும் நான் திருப்பி பராமரி சொல்றேன். நாளைக்கு ஒருவேளை என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்க நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுசு உங்களுக்கு கொடுக்கட்டும்ப்பா இறைவன். ஏசாம் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். வெல்கம் பிரதர். நீங்க எங்க தமிழ் மூவிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிருக்கீங்க, ஒன்ஸ் போன்ற படம். அதுலயும் எல்லா சாங்ஸ் கிட்டு இங்க வந்திருக்கீங்க. இந்த படமும் எல்லா சாங்கும் கிட்டாம நான் நம்புறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க எல்லாமே கேட்டாங்க. அதே வந்து என் டீம் சார்பாக சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. அவங்க நிறைய கஷ்டப்படு கடைசி நேரத்தில் நிறைய கஷ்டப்படுத்தாங்க நினைக்கிறேன். ஆமா, நான் போன் வந்து ஒரு அநியாயம். நம்ம எல்லாம் வந்து மியூசிக் தேட்டர்லாம் வந்து டைரக்டர் பேசுறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அது மீட் பண்றதுல மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்னு டக்குன்னு டைரக்டர் கூப்பிட்டு பேசுவாரு. ஓகே சார், ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ப்ளீஸ் டோன்ட் வரி சார், ஞான் செய்யும், ஷுவர் சார், டெஃபினெட்லி ஞான் செய்யும் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, கொஞ்ச நேரம் சுகுமார் சார் அடிப்பாரு. சார் சாங் வந்துச்சு, ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ஞான் செய்யும், டோன்ட் வரி சார், ஓகே கொஞ்சம் கோட்டை விக்கி அடிப்பான். சார் வணக்கம் சார். வணக்கம், நான் விக்கி பேசுறேன் கோட்டை சொல்லுங்க சார். சாங் எப்ப நான் செய்யும், ஞான் செய்யும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஞான் செய்யும், டோன்ட் கொஞ்ச நேரம் வச்சது. இப்ப நான் அடித்தான் யோசிப்பேன். சில 10 நிமிஷம் கேப் விட்டுருவோம், இல்லாட்ட நம்ம அடிச்சிருக்காம ஒரு 10 நிமிஷத்துக்கு அங்கிருந்து அவரு போன் பண்ணுவாரு. சரி சார், எல்கே யாரு சார்? கடைசி அசிஸ்டன்ட் டாக்டர் கூட அவரை ஏன் சார் என்ன விஷயம்? எப்ப சாங் ரொம்ப நைட்டு கேட்கிறாரு சார், 2 மணிக்கு. என்ன சார் சாங்கான பொட்டிலையா சார் வச்சிருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு? எப்போ இருக்கிறார் சார்? ஓகே ஓகே சாரி போதா சாரி வச்சது. திருப்பி மார்னிங் அடிப்பாரு சார். 2 மணிக்கு சொன்னீங்க சார் எல்கே சார், 2:30க்கு எடிட் அடிக்கிறார் சார் கணேஷ். சாங் சார் கேட்ட ஃப்ளோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். சார் அந்த ஃப்ளோ ஒரு மாதிரியா இருக்கு சார். ஓகே தான் சார், சாங் நான் கொடுக்கும், ப்ளீஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாரும் மொத்தம் கூப்பிட்டு ஆபீஸ்ல பேசுங்க, நான் சாங் கொடுக்கும், நான் கொடுக்கும் சார், என்னை நம்புங்க சார். என்னை யாரும் நம்ப மாட்டேன்றீங்க சார், நம்புங்க சார், நம்புங்க சார். முடிச்சதுக்கப்ப ஒரு 20 மெசேஜ் சார், அதிசயம், என்னை நம்புங்க சார், நமக்கு ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே. என்னோட ஆசையா நான் சாங் கேட்கலான்னு போன் பண்ணி, இப்ப நம்ம எப்ப கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டைரக்டர் தம்பி வந்தாரு. அண்ணே என்ன 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 அண்ணே சாங் ரெடியா தம்பி, கோச்சுக்கார் தம்பி, உன்னுடைய ட்ரெயிலரை தவிர அத்தனை பேரும் போன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எந்த மியூசிக் தேட்டருக்கும் இப்பெல்லாம் போன் பண்ணவே முடியாது. ஓப்பனா சொல்ல போனா நீயே நினைச்சாலும் அவங்க ஈஸியா பார்க்க முடியாது யாரையும். அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அது எங்க அவங்க அந்த பரங்க எங்க இல்லையா இங்கதான் இருக்கு, அவனை கூப்பிட்டு சொல்லிடு, நீ யாருக்குன்னா போன் பண்ணி மியூசிக் தேட்டருக்கு யாராவது சொல்றாங்க போன் பண்ணிடுறாரு, உன்னை கொன்னே விடுவேன் அப்படின்னாரு. ஓகே ஓகே ஆடு எல்லாரும். இப்ப எனக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த சாங். அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு டியூன் வந்துருச்சு, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி இந்த டியூனை கேட்டாச்சு, ஓகே. அவருக்கு போன் பண்ணா நம்ம என்ன சொல்லலாம், வாழ்த்து சொல்றதுக்கு பயமா இருக்கே அப்படின்ட்டு போன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 நாள் கழிச்சு, சார் வணக்கம் சார், சார் ஞான் செய்யும் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பெஸ்ட் ஆஃப் லக், பெஸ்ட் ஆஃப் லக், பெஸ்ட் ஆஃப் சாங் சூப்பரா இருந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, நல்லா அருமையா வந்திருக்கு, சூப்பரா இருந்திருக்கு சார், பிடிச்சிருக்கா சார், ஓகே சார், அந்த ஃபர்ஸ்ட் சாங் கேட்டீங்களா சார், ஆல் சாங் கேட்டு சார், சார் சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் ஒன்னே ஒரு கல்ப்பு சார், ஒன்று சார், டைரக்டர் சாருக்கு பிடிச்சதெல்லாம் தெரியல சார், கேட்டு சொல்லுங்க சார். ஆனா அவர் சொல்ல வேணாம் சார், நீங்களே சொல்லுங்க சார், ஏன்னா அவர் அடுத்தடுத்து கண்டினியூவா பண்ணுவாங்க சார் எல்லாருமே. நேற்று நைட்டு கூட முந்தா நைட்டுலாம் அது உதயசங்கர் கிடைச்சிருக்காப்புல
என் அன்பு தம்பி உதயசங்க அடிச்சு 4 மணிக்கு சார் இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்திருக்கு சார், யாருக்கு தெரியல சார் எனக்கு. கவலைப்படாதீங்க, அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்க டீம் நம்பர் தான், மாமன் டீம் நம்பர் தான். யார்ட்டா கொடுத்து பேச விட்டுருப்பாங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு செல்ல ஆஃப் பண்ணிருங்க, சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இந்த மண்டையில கொலாப்பட்டு போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க, ஓடிடுங்க அப்படின்னு. அந்த வருத்தத்துக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கு அன்போடு ஆண்டவ சொல்லியிருக்கேன். உங்களை பத்தி ஒரு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களை பத்தி. அதனால உண்மைக்கு வாழ்த்துக்கள். எவ்வளவு டைலாக் கொடுத்தா, நாங்க தண்ணியிலே சில டைலாக் பேச முடியப்ப அங்கிருந்து இங்க வந்து 2 பக்கம் டைலாக்க வந்து ஃபுல்லா மைண்ட்ல வாங்கிட்டேன். ஒரே டேக்குங்க 4 பேர் போட்டு போட்டு நடிச்சுட்டு இருப்போம்னே, உங்க வந்து நடிச்சுட்டு போயிடுவோம்னே, 3 பேரும் யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம்னே, காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும். என்னடா அது தம்பி, என்ன தம்பி அது முன்னாடி நீ கொடுத்துட்டியா அப்படின்னு. என்னை எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்து, நீங்களும் இங்க உள்ள ஆளு கேரளால இருந்து வந்திருக்கு, உங்களுக்கு அப்படித்தான் நான் கொடுத்து அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு. அவ்வளவு பிரமாதமான ஒரு ஆக்டர் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். விவேக் பிரதர், கவிஞர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். எங்க படத்துக்குள்ள நீங்க இருக்கு. எப்படி ராஜகன்ஸ் அப்பாவை நான் சொன்னேன்னா அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை பிரதர். என் அன்பு தம்பி உதயசங்கரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்க. அவர் மூலமா எனக்கு நீங்க பழக்கம். ரொம்ப நாள் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் ஒர்க் பண்ணாட்டாலும் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவ்வளவு ஒரு நம்பிக்கையுடைய ஒரு ஆள் நீங்க. அவ்வளவு ஒரு எனர்ஜி. நீங்க பேச அந்த அமைதியா பேச 4 வார்த்தை அவ்வளவு நமக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும். உதய சொன்னாப்புல, அண்ணே நான் சொன்னேன் தம்பிகிட்ட விவேக் எப்படியாவது எழுத வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே தம்பி ஆமான்னு சொன்னாரு. உதயசங்கர் பேசினாரு. பேசிட்டு உதயசங்கர் என்கிட்ட தம்பி பேசுறப்ப ஒரு வார்த்தை சொன்னாப்புல, அண்ணே பார்த்துக்கிறேன்ட்டாருன்னு கம்பெனிலேருந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி பேமெண்ட் விஷயமா பேச சொல்லுங்கண்டு. என்ன பேசினாங்க தெரியாது. உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அண்ணே அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, எங்க பேமெண்ட் பிரச்சனையே கிடையாதுங்க, சூரியனுக்காக இந்த படத்துல எத்தனை சகம் நான் ஃப்ரீயா பண்றேன்னு மட்டும் சொல்லுங்க அவர்கிட்ட, தயவு செய்து அவர்கிட்ட சொல்லுங்க, நான் அவருக்காக மட்டும் இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொன்று இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காசை தயவு செய்து பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க, இதை நான் சூரியனுக்காக பண்றேன்னு சொன்னாரு. பிரதர் ரொம்ப 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 நன்றிங்க பிரதர். நாங்க எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உண்மைக்கு நல்ல வேலைக்கு. ஒருவேளை நீங்க பயங்கர பிஸியா இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிற சூழல்ல சப்போஸ் உங்களை அணுக முடியல இல்ல மிஸ் பண்ண ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்திருப்போம். அவ்வளவு வரிகள் இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம மண் சார்ந்த நம்ம உறவுகளுக்கு, நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்களை வரிகளை விட்டா நாங்க எங்க போறது? உங்க ஆட்கள் தான் நீங்க இருக்கு பெருமை சேர்க்கணும் எனக்கு. அந்த மாதிரி நீங்க வரிகள் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். கூடுதலான கதையும் நாங்கள் சொல்லி ஒப்பீனியன் கேட்டோம் உங்கள்கிட்ட. ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கீதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஒரு அம்மாவா அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மாண்ட அம்மாதான் அப்படி ஒரு அம்மாவா நீங்க இருக்கீங்க. இந்த சினிமாவில் இன்னும் நீங்க ஃபுல்லா நீங்க நடிச்சுக்கிட்டே அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. சாயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாயா. தேங்க்யூ. ஒரு மாமன் பொண்ணா வந்து நீங்க நடிச்சீங்க, வாழ்த்துக்கள். நீங்க நிறைய பட்ட ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஜேபி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். அற்புதமான ஒரு அப்பா சார். உங்களை அப்பாவா இருக்கலாம், அண்ணனா, இப்படி எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஜென்டில்மேனான ஒரு மனிதர், ஒரு அப்பா, ஒரு பிரதர்னா அவங்க தான் சார் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். பண்றான் பிரதர். தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஆமா என்ன ஓகே, ஒரு ஃப்ளோல ஒரு பொய் சொல்லிட்டீங்க. 6 பேக் வச்சு 6 நிமிஷம் தான் காட்டணும்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. 6 பேக் வச்சு என் ஃபேமிலி, என் ஒய்ஃப் இங்க உட்காந்துருக்காங்க. படமாக்கா சீமராஜா காப்பி உட்காந்தா எல்லாம் உட்காந்து 6 பேக் பயங்கரம் என்ன உட்காந்துருக்காங்க. அந்த சீன் வந்துச்சு. எங்கப்பா பாப்கார்ன் கீழே போயிட்டான் பையன். அப்பா பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டா சீன் போயிடுச்சு. பாடுறா 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 பாப்கார்ன் அப்ப நேரா பாப்கார்ன் அப்ப போயிடுச்சு. அப்ப 6 பேக் சீன் எப்ப பாருன்னு கேட்டான். போயிடுச்சா பாப்கார்ன் கீழே குனியிலே போயிடுச்சுடான்ட்டு. 6 நிமிஷம் இல்ல பிரதர், 59 செகண்ட் தான். ஒரு சட்டையை கலத்து மாட்டினா கூட மினிமம் ஒரு 2 நிமிஷம் மாதிரி ஆகும் ஒரு சட்டையை போடுறக்காது. ஆனா நீங்க அந்த டைம் கூட கொடுக்கல. ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னா, ஒரு 6 மாசம் எனக்கு பிரச்சனை இல்லை, என் ஒய்ஃப் இருக்காது. நான் உண்மை கையெடுத்த கும்பிடுனேன். அந்த 7 மாசத்தை உலகத்துல இருக்க டயட் பூரா 8 மாசத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. எனக்கு பண்ணி கொடுக்கறது அவங்க தான். 4 மணிக்கு இருந்துச்சு, என்னடா அது 4 மணிக்கு இருந்துச்சு, அந்த இந்த ஓட்ஸ்ன்றாங்க, சக்கரை கூடாதுன்றாங்க, உப்பு இருக்க கூடாதுன்றாங்க, ஏதோ சொல்றாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அவ எவ்வளவோட வந்து பார்த்துருப்பாங்க. நம்ம 6 மாசம் நம்ம கொடுத்த டயட் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து 4 மணிக்கு இருந்துச்சு, 6 மணிக்கு இருந்துச்சு, 10 மணிக்கு இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து சிக்கன்ல போட்டு உப்பு போட்டா போடாதுன்றாங்க, இல்லட்ட உப்பு போடுங்கன்றாங்க, மிளகாப்பொடியை போடாதுன்றாங்க. இவ்வளவு பண்ணி கொடுத்த நாம நமக்கு ஒருத்தருக்கு சந்தோஷம் வந்து படம் பார்த்தாங்க அப்படின்றத ஓடி போச்சு.
ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் ஒர்க் அவுட் நான் பண்ணி என்ன கண்ணாடியில் நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக இப்படி நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காது. அதான் ஸோ நீங்கள் கொடுத்தது தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நான் 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணா கூட ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் போகிறப்ப மாறியான உடனே ஓடிடுவேன் ஜிம்முக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டினது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரவிக்குமார் பிரதர், தேங்க்யூ பிரதர். சமயத்தில் உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு பிளாக்ல படம் ஓட்டினேன். நீங்கள் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பார்த்தீங்க. அந்த பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த பதிவு அற்புதமான பதிவு எனக்கு ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. தம்பிக்கிட்ட ப்ரெஸ்ஸாக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். அன்பு தம்பி அருண்சுவா, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. எப்பவுமே நம்ம கூடவே நான் எந்த விஷயமா இருந்தாலும் வார்த்தை வெறுமையாக உங்கள்கிட்ட நான் போன் அனுப்பி எனக்கு ஐடியா கொடுப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. சந்திர தம்பி தேங்க்யூ. பாலா ரொம்ப 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 நன்றி பாலா. லவி தம்பி எல்லாத்தையும் தாண்டி உதயசங்கர் தம்பி இன்னைக்கு என் கூட என் அண்ணனா என் தம்பியா என் ஃபேமிலியா என் கூடவே இருக்கா என் தம்பி. அவ்வளோ மெனக்கிடுறேன் எனக்கு பின்னாடி, எனக்கே தெரியாம அவ்வளோ சேவ் பண்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இந்த படத்துக்காக இந்த ப்ரொமோஷனுக்கு என்ன அவ்வளோ மெனக்கிட்டு இருக்கா. ரிலீஸ் வரைக்கும் அவனுடைய செட்டில் அவ்வளோ இருக்குது. அது எங்க பண்டு எங்க இருந்து வருது என்ன எனக்கு கேட்கறதே கிடையாது. ஆனா அவ்வளவு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ஒன்ன மாதிரி ஆளு எனக்கு மட்டும் இல்லை தம்பி, ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா வேற லெவல் தம்பி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தம்பி. சந்தோஷையா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை ஃபர்ஸ்ட் ஒரு பூஜை போற மாதிரி உங்கள்கிட்ட குமாரன் சொல்வார். ஆகும்னா சந்தோஷத்தை பார்த்தாச்சு, கதை சொல்லியாச்சு. என்ன சொன்னாரு நீங்க சொன்னீங்க. நான் கோவமெல்லாம் போடல, யார் ஸ்டோரியில பேர் போடுவேன்னு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் என் பேர் வரக்கூடாதுன்றத நான் பிரசாந்த் சொன்னது. நான் அந்த கதை சொல்லி முடிச்சேன். அவர் டாபிக் வரப்ப நான் வரேன். ஸோ அதனால எனக்கு என்னன்னு உங்களுக்கு கூட எதுவுமே இல்லை. ஒரு புதுசா வராங்க, அவர் நட்சத்திரம் என்ன வந்து உங்கள்ட்ட கேட்கலாம், நீங்க சொல்லிடுவீங்க. அவர் கன்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆமா, உத்தர நட்சத்திரம் நீங்க சொல்லிடுவீங்க. சினிமாவுக்கு அத்தனை பேர் உங்களுக்கு தெரியுங்க. அதனால உங்களுக்கு எப்படி தெரியல, அப்படி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டு நான் வேற ஒன்றும் இல்லை. பட் இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க. இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த படத்தை எடுத்து நீங்க ஆரம்பிங்க சொல்லிருக்கப்ப அந்த படத்துக்கு பிசினஸ்க்காக ஒரு ப்ரொடியூசருக்கு அவ்வளவு பக்கபலமா நீங்க மெனக்கட்டுறீங்க. எங்களுக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் மெனக்கட்டுறீங்க. அது ரொம்ப 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 சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரன் சொல்வாரு, அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா வேற எந்த பேரும் யாருமே தெரியல, அவர் ஒரே ஆள் போகணும்னு சொல்வாரு. எல்லாத்துக்கும் நான் நல்ல விஷயத்துக்கு அவ்வளவு சேர்க்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்க டீம்ல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே இங்க வந்திருந்த லோகேஷ் பிரதர், தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு உங்க படத்தை கிளிப்பிஸ் வந்துருந்துச்சு, அதுக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஏகப்பட்ட கோடியில போட்டு நீங்க படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அதோட சூழலை இங்க வந்துட்டு போனீங்க நீங்க. ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். மாரி செல்வராஜனே உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நாள் நம்ம பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு கேட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன உங்க ஃபேமிலியில என்ன அதென்ன லைப்ரரியா அப்படின்னு கேட்பாரு அவரு. என்ன லைப்ரரியா எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் லைப்ரரியோட பத்தாதுன்னு நான் அதை விட இருக்கேன் என் ஃபேமிலியில. நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்டா உண்மைக்கு சரி. எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பம் தான். என் குடும்பத்தை விட்டு எனக்கு யாருமே இல்லை. டாக்டர் பிரசாந்த் இந்த படத்துல டைலாக் வச்சிருப்பாரு, அப்பா பேசிப்பான்னு நினைக்கிறேன். சாமியை விட்டா சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லடா, பொண்டாட்டி தான்டா சாமி அப்படின்னு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அதாச்சு. அதே மாதிரிதான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை, குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். எங்க குடும்பம் தான் இன்னைக்கு எனக்கு இப்படி குடும்பத்துல நான் பிறக்கலாம்டா. எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இந்த படம்